الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة سألت زوجها الطلاق من غير بأس لم تجد رائحة الجنة، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பெயருள்ளால் நமது லெப்பை சுன்ன ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் 11ஆம் நாள் நிகழ்வின் தலைமை வகிக்கின்ற கண்ணியத்திற்குரிய இச்சிறப்புமிகு மஸ்ஜிதின் தலைமை இமாம் அருமை சகோதரர் மௌலானா அல் ஹாஃபிஸ் முஃப்தி சல்மான் ஃபாரிஸ் பாக்ரி ஹதரத் தந்தை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய இச்சிறப்புமிகு மஸ்ஜிதின் கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகின்ற மஜ்லிஸில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் பயன்பெறவும் வருகின்றிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மோமின்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரொரு நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமென். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுவது, அதன் வழியாக அவர்கள் நமக்கு தந்த ஷரியத்தை நாம் விளங்க முயற்சிப்பது என்பது நாம் பெற்ற பாக்கியமாகும். எதுவரை இந்த உம்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்கின்றதோ அதுவரைக்கும் அது உயர்வில் கையில் இருக்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழி, லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பிகைரின் மா அல்லாஹு ஹாதிஹில் ஹுர்மத ஹக்க தஅலீமிஹா. என்னுடைய இந்த உம்மத் மதிக்க வேண்டியவைகளை மதிக்கின்றவரை கைரில் இருக்கும். ஃபைதா ضيعوا ذلك هلكوا. அதை அவர்கள் வீணடித்து விடுவார்களே, ஆனால் அழிந்து போய் விடுவார்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் மதிக்க வேண்டியவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வின் அடியார்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதில் முதல் நபர் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பேசுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது, புகழ்வது என்பது அது தனி மனித புகழ்ச்சி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறோம் என்று சொன்னால் இந்த தீனை புகழ்கிறோம், இந்த தீன் அவர்கள் வழியாக கிடைத்தது என்று எண்ணி பார்க்கின்றோம். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று பொருளாகும். மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா வகையிலும் மிகச்சிறந்தவர். அவர்களுடைய உயர்விற்கு சிறப்பிற்கு அல்லாஹ்வின் படைப்புகளில் நிகர் எதுவுமே இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தையே கட்டமைத்திருக்கிறான். எந்த வழியில் இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அழகு என்று எடுத்தாலும் சரி, பெருமானாரின் அறிவுஞானம் என்று எடுத்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்று எடுத்தாலும் சரி, பெருமானாரின் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்திருந்தாலும் சரி, எந்த கோணத்தில் பார்த்தாலும் நபி அவர்களுக்கு நிகரி யாருமே. அதனால்தான் இமாம் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்துவிட்டு இப்படி படிப்பார்கள், அவர்களின் மீது கவிதை வெளிப்படும் கவிஞர் அல்லவா, அஜமல் மின் கலம் தரகத் ஐனா வ அக்மல் மின் கலம் தலிதின் நிசா.
خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகிய குழந்தையை எந்த கண்களும் கண்டிருக்காது. உங்களை விட முழுமைத்துவம் பெற்ற குழந்தையை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் எனக்கு எப்படி தெரிகிறது, கஅன்னக கது குலிக்த கமா தஷா, நான் இப்படித்தான் படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பெற்றதை போன்று தெரிகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகை பார்த்து சொல்வார். இது வெறும் புகழ்கின்ற வார்த்தை அல்ல, இயல்பாக வெளிப்படுகின்ற வார்த்தை, சத்தியம் என்ற அந்த நூறானியத்தின் வெளிப்பாடாக வருகின்ற வார்த்தை. சில சமயங்களில் சஹாபாக்கள் சொல்வார்கள், பத்ர் முழு பௌர்ணமிய நாள் என்று நாங்கள் ஓப்பன் பிளேஸில் உட்காந்துருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முழு நிலாவும் தெரியும், பெருமானாருடைய முகத்தையும் பார்த்தோம். ஜாபிர் சொன்னாங்க, நான் மாற்றி மாற்றி பார்க்கிறேன், பெருமானார் முகத்தை பார்க்கிறேன், முழு நிலாவை பார்க்கிறேன், மீண்டும் பெருமானார் திருமுகத்தை பார்க்கிறேன், முழு நிலாவை பார்க்கிறேன். பார்த்துவிட்டு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் பேரழகு என்று சொல்வார், நீங்கள் தான் பேரழகு. அதான் தான் ஒரு கவிஞன் எப்படி சொல்வான், ஷபீஹுக பத்ருல்லை பல் அன்த அன்வரும். ஷபீஹுக பத்ருல்லை, யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது, 14 தெரிகின்ற அந்த பௌர்ணமியை போன்று தெரிகிறது. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்வதால் அதோடு உங்களை மட்டிட்டு விட்டேன் என்று வந்துவிடக்கூடாது. பல் அன்த அன்வரும், அதை விட நீங்கள் பிரகாசமிக்கவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகு அப்படிப்பட்ட பெருமானாரின் குணம். அல்லாஹ் சொல்லுவான், இன்னக அலா குலுகின் அதீம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிக உயர்ந்த குணத்தில் இருக்கின்றீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொன்றாக பெருமானாரின் பாரம்பரியம், பெருமானாரின் பாரம்பரியம் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், உங்களை சஜிதா செய்வர்களுடைய அந்த வழித்தோன்றலில் கொண்டு வந்தோம். பெருமானுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அந்த ஈமானிய பாரம்பரியத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். சரி, பெருமானாருடைய அந்த குடும்ப பரம்பரை அதற்கு நிகரும் எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு நிகர் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் அந்த குடும்பத்திற்கு நிகர் எந்த குடும்பமும் வர முடியாது. இப்படி எல்லா வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு நிகர் அல்லாஹ்வுடைய படைப்பில் வேறு யாரும் இல்லை. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட ஷரியத்தும் அப்படிப்பட்டது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் இந்த ஷரியத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார். முழுக்க முழுக்க 100% இந்த ஷரியத்திற்கு நிகராக இன்னொரு சட்டத்தை நாம் பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஷரியாவின் சட்டங்களை தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் ஒரு மோமினுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவை. எந்த கட்டத்திலும் நான் நானாக வாழ்ந்து கொள்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த வாழ்க்கையில் வெற்றி இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன், என் நபியின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய ரோல் மாடல் முன்மாதிரி இருக்கிறது. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். என் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரோல் மாடல், அவங்க தான் முன்மாதிரி. எல்லா நிலைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரி. நகம் எப்படி வெட்ட வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பது வரைக்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி, ரோல் மாடல். எல்லா நிலைகளும் எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், வியாபாரம் எப்படி செய்யணும், எதுவாக இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரோல் மாடல். அதே போன்றுதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரோல் மாடல். குடும்ப வாழ்க்கைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கட்டத்திலும் சொல்லுவாங்க, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் வெற்றி அடைவீர்கள். அதானே வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா 100% பின்பற்றப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் எதுவரை எங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் வெற்றியை தருவான். அங்கு எவ்வளவு தொய்வு ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்தவாறு பிரச்சனை ஏற்படும். அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்தவாறு பிரச்சனையும் ஏற்படும். இந்த உலகத்தில் பொதுவாக மனிதர்கள் நிக்காஹ் மேளத்தோடு சொல்லுவாங்க, வாழ்த்துகின்ற பொழுது, இவர் அதை போன்று வாழுங்கள், இதை போன்று வாழுங்கள், அல்லது இவரை போன்று வாழுங்கள், அவரை போன்று வாழுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை போன்று வாழுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன மாதிரி வாழுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது, தயக்கம், கண்டிப்பாக முடியாது. பெரிய பெரிய ஆட்களை அப்படி சொன்னது இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமே சொல்ல முடியும், என்னை போன்று வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை
அது திறந்த புத்தகம். இபாதத்திற்கு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கைக்கும். ஒரு மனிதன் இல்லற வாழ்வில் குடும்ப வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரி கண்டிப்பாக வேண்டும். இன்னைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். நீங்கள் கொடுத்த தலைப்பு பெருகி வரும் தலாக்குகளும் பெருமானாரின் வழிகாட்டுதலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருகி வரும் தலாக்குகள், எங்கு பார்த்தாலும் தலாக். இந்த உம்மத்தை இப்பொழுது சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தலாக். ஒரு பெண் வயசுக்கு வந்துடுறாங்க, நிக்கா நிக்கா நிக்கான்னு அந்த கவலையாக இருக்கு. நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், அதே போல் ஒரு பையனுக்கு நல்ல பொண்ணு பார்க்கணும். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது போய்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டத்தில் நிக்கா நடந்துருது. ஆனால் மஸ்ஜிதுகளில் பொறுப்பாளர்கள் பார்த்தா தெரியும், 6 மாதத்தில் பிரச்சனை, 3 மாதத்தில் பிரச்சனை, 1 வருஷத்தில் பிரச்சனை, 2 வருஷத்தில் பிரச்சனை, பல்வேறு ப்ராப்ளம். குடும்பம் இல்லை, எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, எங்களை பிரித்து விட்டுருங்க என்று கேட்கின்ற அளவிற்கு சூழல். எதனால் இந்த பிரச்சனை, ஏன் அப்படி ஏற்படுகிறது, என்ன காரணம்? யாரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது தலாக் வாங்கணுங்கிறதுக்காக இல்லை, பிரியணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் செய்யலை. நல்ல எண்ணத்தில் தான் நிக்கா பண்ணுறாங்க. ஆனால் பிரிவு ஏற்படுகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படலாம். மனித வாழ்வில் அது சகஜம். எல்லா இடத்திலும் ஒரு முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இன்று அது மிக சர்வசாதாரணமாக இருக்கிறது. சர்வசாதாரணமாக இருக்கிறது. மிக ரேரான நியாயமான காரணங்கள் உண்டு. 90% நியாயமற்ற காரணங்கள், அதனால் பிரிவு ஏற்படுகிறது. இது மார்க்கம் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை பற்றி சொல்கின்ற பொழுது, ஐயும் அம்ராத்தின் சாலத் ஜௌஜஹா அத்தலாக் மின் கைர் பாஸின், தகுந்த காரணமின்றி ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் என்னை விட்டுவிடு, நான் உன்னிடத்தில் வாழ முடியாது என்று தலாக்கை கேட்பாரையானால் சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது. அதே போன்று ஆண்களுக்கும் சொல்லப்பட்டது, நீங்கள் தலாக் அனுமதிக்கப்பட்டது நிர்பந்தமான காலகட்டத்தில். அதற்காக நீங்கள் உங்களுடைய மனைவியரை இஷ்டத்திற்கு விட்டுவிடலாம் என்று கருதாதீர்கள். அதனுடைய விளைவை உணர்ந்தாக வேண்டும், எச்சரிக்கையாக இருந்தாக வேண்டும். நீங்கள் ஹலாலாக இருக்கலாம், தலாக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஒரு நிர்பந்தமான கட்டத்திற்கு அது அனுமதிக்கப்பட்டது தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்விற்கு மிக கோபத்திற்குரியது, அல்லாஹ்வின் வெறுப்பிற்குரியது, அல்லாஹ்விற்கு பிடிக்காதது. அபகதுல் ஹலாலி இன்தல்லாஹி அத்தலாக், அனுமதிக்கப்பட்டவைகள் அல்லாஹ்விற்கு மிக பிடிக்காதது, அல்லாஹ் விரும்பாதது, அல்லாஹ் வெறுக்கக்கூடியது என்று சொன்னால் தலாக்கு தான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய தலாக்குடைய பிரச்சனைகள் வருகிறது. மோமின்களே, இந்த இடத்தை நம்ம மினிமைஸ் பண்ணி ஆகும். இந்த வெற்றிடத்தை இப்படி வரக்கூடிய சூழல்களை அனுமதிக்கக்கூடாது, அது குறைய வேண்டும். அதற்கு என்ன செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன? பெருசாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் பின்பற்றப்படுகிறதா? எந்தெந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு கணவன் என்ற அடிப்படையில் தனது கடமையை முறையாக செய்கிறானா? ஒரு பெண் மனைவி என்ற அடிப்படையில் தன் கடமையை சரியாக செய்கிறார்களா? இருவரின் பெற்றோர் என்ற அடிப்படையில் அந்த இடத்தில் இருந்து தங்களுடைய கடமைகளை சரியாக முறையாக பராமரிக்கிறார்களா என்று பார்த்து அதில் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்தால் போதும், இந்த பிரச்சனைகள் தானாக அடங்கிவிடும். முதல்ல சொல்லுவாங்க, ஒரு ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக நிக்காஹ் நடக்குது. நிக்காஹ் திருமணம் என்பது சாதாரணமானது அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். திருமணம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அந்நிக்காஹ் மின் சுன்னதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிக்காஹ் என்னுடைய சுன்னத். வேறொரு கட்டத்தில் சொன்னாங்க, ஃபமர் ரஹிம அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என் சுன்னத்தை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல. சொல்லப்பட்ட இடம் வேறொரு நேரமாக இருந்தாலும் ஒரே காரணத்திற்காக சொல்லப்பட்டது தான். 3 சஹாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வர்றாங்க, என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க.
அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்தஸ்து வேறு, அவர்கள் மிகச்சிறந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். நாம் எம்மாத்திரம், நாம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் அமல்களில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மூவரும் முடிவு செய்தோம். அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு, நான் இப்படி சொன்னேன், இனிமேல் நான் இரவுல தூங்கவே மாட்டேன், இபாதத் மட்டுமே செய்வேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் இவ்வாறு சொன்னேன், நான் இனிமேல் தொடர்ந்து நோன்பு வைக்க போகிறேன், நோன்பை விடவே மாட்டேன். மூன்றாவது ஒருத்தர் சொன்னார், நான் இப்படி சொன்னேன், நான் நிக்கா முடிக்க மாட்டேன்னு சொன்னார். இப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தோழர்களே, உங்களை விட நான் இறையச்சம் நிறைந்தவன், நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் நிக்காகவும் முடித்திருக்கிறேன். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு சொன்னார், நான் நிக்காகவும் முடித்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என் சுன்னத்தை பின்பற்றாதவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இன்னொன்று, இது வலியுறுத்தப்பட்டது மட்டுமல்ல, தவிர்க்கப்படாத. இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டா, இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இது நீடித்து நிலைத்திருக்கு. குறிப்பிட்ட காலம் வரை ஒரு காலம் வரும். எந்த காலம்? குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த மண்ணில் இருக்கின்ற எல்லாம் அழிந்து போய்விடும். எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை அல்லாஹ் அழிச்சிருவான். ஒரு சூரியன் வழியாக அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அப்ப அந்த கட்டத்திற்கு முன்பு எல்லாம் அழிஞ்சிரும் இல்லை. அப்ப அதுவரை எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். மனிதர்கள் இருப்பார்கள், இதர ஜீவராசிகள் இருக்கு, எல்லாமே இருக்கும். காலம் காலத்திற்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் நிலைத்திருக்கும். ஆனால் இந்த படைப்பினங்கள் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை காரணம் உறவுதான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் என்ற உறவு அந்த இனத்தை பாதுகாக்கும். ஆனா இவைகளுக்கு மத்தியில் எல்லாம் நிக்காஹ் நடக்கிறது இல்லை. அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் தான் நிக்காஹ் வச்சிருக்கிறான். எல்லா இனங்களும் பாதுகாக்கப்படுகிறது, உறவின் வழியாகத்தான் பாதுகாக்கப்படுகிறது. மனித இனமும் உறவின் வழியாகத்தான் பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் அன்ன ஹிக்மத ஹல்கி ஷஹ்வா அல் விலாதத், பெரிய பெரிய மகான்கள் சூஃபியாக்கள் தங்களுடைய விரிவுரைகளை எழுதுவாங்க, அல்லாஹ் மனிதனிடத்தில் இப்படி ஒரு உணர்வை படைத்தது. எந்த உணர்வு? திருமணம் முடிக்க வேண்டும், ஒரு பெண் வேண்டும் அல்லது ஒரு ஆண் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது அல்லவா? இந்த உணர்வை அல்லாஹ் படைத்தது இந்த படைப்பினைகளை நீட்டிப்பதற்காகத்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா இவன் எங்க நிக்கா முடிக்க போறான்? அந்த பொண்ணு நிக்கா முடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நிக்காக முடிக்க முடியாது, இதை யாரு கஷ்டப்பட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சிட்டாங்க சார், மனித இனம் ஸ்தம்பித்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த எண்ணத்தை தருகிறான், அதை மிகைக்க வைக்கிறான், அதன் வழியாக அவர்களை திருமணம் செய்ய வைக்கிறான், அதன் வழியாக அல்லாஹ் தன் இனத்தை பாதுகாக்கிறான். எல்லா இனங்களும் வெறுமனே பாதுகாக்கப்பட்டாலும் மனித இனம் لقد خلقنا الإنسان في أحسن تقويم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. அல்லாஹ் மனிதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது மட்டும் அவனை நான் சிறப்பாக படைத்திருக்கிறேன், அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்வதால் இந்த மனித படைப்பு, மனித இனம் கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டும், ஒழுக்கமாக பாதுகாக்கப்பட வேண்டும், நிக்காஹின் வழியாக பாதுகாக்கப்பட வேண்டும், திருமணம் என்ற உறவின் வழியாக இந்த இனம் பாதுகாக்கப்படணும். வேறு ரூட்ல இந்த இனம் பாதுகாக்கப்பட்டு விடக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் பாதுகாக்கப்படலாம், அப்படி பாதுகாக்கப்படக்கூடாது, கண்ணியமான வழியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதத்தில் இப்படி உணர்வையும் தந்து நிக்காஹ் என்ற ஒரு நடைமுறையையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்வார்கள், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, திருமணத்திற்குரிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டு விடுமானால் நீங்கள் நிக்காஹ் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த தகுதி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியாக பொருள் ரீதியாக ஆற்றல் பெற்றால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. பல்வேறு வழிகள் நல்லது. பின்னகு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். உங்களுடைய கண்களுக்கும் கற்புக்கும் அதுதான் சிறந்தது. ஒருவேளை உங்களால் முடியவில்லையானால், பொருளாதார ரீதியாக சிரமங்கள் இருக்குமானால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வாலிபர்களை அழைத்து நிக்காஹ் முடியுங்க. அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்பு நாம் அனுப்பிய அத்தனை நபிமார்களையும்
குடும்பத்தோடு தான் அனுப்பியிருக்கின்றோம், குடும்பம் உள்ளவர்களாக அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனைவி என்ற உறவு, பிள்ளைகள் என்ற உறவுகளை தந்திருக்கிறோம். ஒரே ஒரு கொஸ்டினிலும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கவில்லையே, அவங்க நிக்காஹ் முடிக்கலைன்னு கொஸ்டின் வரும். அதுக்கும் பதில் உண்டு. அவர்கள் மட்டும் இந்த உலகத்தின் பிற்பகுதியில் வருவார்கள், திருமணம் முடிப்பார்கள், குழந்தை பேரும் பெறுவார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் நமக்கு புரிய வரும். எனவே சாதாரணமானது அல்ல. எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த ஆயத்துடைய விரிவுரையில் எழுதுகின்றார்கள், قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندي. ஹஸ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறான். வரலாறுக்குள்ளே போனோம்டா நேரம் ஆயிரும், நான் அதுக்குள்ளே போகலை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறாங்க, என் பிள்ளையில் ஒருத்தர் உங்களுக்கு நான் நிக்காஹ் முடிச்சு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் 8 வருஷம் நமக்கு பணி செய்யணும். 10 வருஷமாக பூர்த்தி செய்கிறது உங்களுடைய விருப்பம், அது சாய்ஸ். விரும்பினா இன்னும் 2 வருஷம் பூர்த்தி செஞ்சு 10 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனால் கம்பல்சரி 8 வருஷம் வேலை செய்யணும். அதற்கு பகரமாக என் பிள்ளையை உங்களுக்கு நிக்காஹ் முடித்து தருகிறேன். வரலாறு எழுதுகிறது, சூஃபியாக்கள் எழுதுகிறாங்க, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி செய்யணும்னு சொன்னார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு 8 ஆண்டுகள் பணி செய்வது மகராக சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு 8 ஆண்டுகள் பணி செய்தார்கள், மகருக்கு பகரமாக என்ன சொல்லப்படுது, அதான் மகர். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது திருமணம், வலியுறுத்தப்பட்டது திருமணம். அல்லாஹ் சொல்லுவான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலி. நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நிக்காஹ் முடிச்சு வைங்க, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நிக்காஹ் முடிச்சு வைங்க. ஒருவேளை அவர்கள் வசதி குறைவானவர்களாக இருந்தால் நிக்காஹின் பரக்கத்தினால் அல்லாஹ் வசதியை தருவான். இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அதனால தான் பரக்கத்துக்காக துவா செய்கிறோம். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ கைர். துவா செய்ய காரணம் பரக்கத். திருமண வாழ்க்கை எல்லாரும் நாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா தெரியும். விரல் விட்டு எண்ணுகின்ற சிலர் எப்பொழுதும் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் சராசரி தொழிலுடையவர்கள், சராசரி வருமானமுடையவர்களுடைய நிலையை பார்த்தால் திருமணத்திற்கு முன்பு அவர்களின் வருவாய் வேறு, நிக்காஹுக்கு பின்பு அவர்கள் வருவாய் வேறு, குழந்தைகள் வந்ததற்கு பின்பு அவர்கள் வருவாய் வேறு, குழந்தைகளின் தேவைகள் படிப்பு அது இது என்று கூட கூட அவர்களுக்கான வருவாய்களினுடைய மெத்தேடு வேறு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தேவைக்கு தகுந்தவாறு பொருளாதாரத்தில் ரப்பு பரக்கத்து செய்து கொண்டே இருக்கிறான். இது திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பரக்கத், திருமணத்தின் மூலமான பரக்கத். இது அல்லாஹ்வின் வார்த்தை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், 3 பேருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக கருதுகிறான் என்று குறிப்பிடுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அதுல ஒன்று, அன்னாகிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், தனது கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக கருதுகிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவ்வளவு வலியுறுத்தப்பட்டது நிக்காஹ். இதுல பிரச்சனைக்கான சில காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்வு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்வு சரியாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனைகள், பாதிக்கு மேலே பிரச்சனைகள் குறைஞ்சிரும். தேர்வு சரியாக இருக்கும். தேர்வு என்பது எது? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய அளவுகள் வேறு மாதிரி இருக்கிறது. பையன் நல்ல தோற்றமாக இருக்கணும், பெண் நல்ல அழகாக இருக்கணும், பெண் வீட்டில் ஒரு பேக்ரவுண்டு வசதி வாய்ப்புகள் இருக்கணும், பையன் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்படி சில எதிர்பார்ப்புகள், ஒரு அளவீடுகள் நம்ம வச்சிருக்கிறோம். இதை நான் தவறுன்னு சொல்ல வரவில்லை, ஆனால் இதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. ஒரு சிறந்த ஆண் சிறந்த மணமகனுக்கான அளவுகோல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெருமானார் 2 அளவுகோலை சொல்றாங்க. இதா ஹதப இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, யாருடைய தீனும், யாருடைய மார்க்கப்பற்றும், யாருடைய குணமும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவர்கள் பெண் கேட்டால் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய தீனும் யாருடைய குணமும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவர்கள் கேட்டால் உங்களது பெண்களை நீங்கள் நிக்காஹ் முடித்து கொடுத்து விடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்படி செய்யலைன்னா தேவையற்ற குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ ஒரு ஆணுடைய ஒரு தகுதியானவர் திருமணத்திற்கு மணமகனுக்கு தகுதி அப்படின்னு சொன்னா முதல்ல அவன்கிட்ட தீன் இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். நம்ம இன்னைக்கு அதை பார்க்கறது இல்லை. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு சம்பாதிக்கிறான், ஆள் எவ்வளவு நீட்டா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தமே தவிர கடமையான தொழுகைகளை தொழுகிறானா என்று பார்த்தவர்கள் எத்தனை பேர்? பார்த்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தீன் இருக்கான்னு பாருங்க. தீன் இருந்து என்ன இருந்தாலும் அது பிளஸ்ஸா இருக்கும். தீன் இல்லாமல் வேறவைகள் இருக்கின்ற பொழுது பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. அதே போன்று அவனிடத்தில் குணம் நல்ல குணமாக இருக்கணும், அஹ்லாக் அவன்கிட்ட இருக்கணும். வைங்க மாஷா அல்லாஹ், அந்த இரண்டும் இருந்தால் அதுதான் தகுதி. நீங்க கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க. அதே போன்று பெண்களுடைய விஷயத்தில் சொல்லதான் சொன்னாங்க, துன்கஹல் மர்அத்து லி அர்பஇன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை. இன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு சொல்றாங்க. ஒரு பெண் 4 காரணங்களில் ஏதேனும் ஒன்றுக்காக மனமுடிக்கப்படலாம். அவருடைய காசுக்காக மனமுடிக்கப்படலாம், அவருடைய பேக்ரவுண்ட் குடும்ப பாரம்பரியத்திற்காக மனமுடிக்கப்படலாம், அவருடைய அழகுக்காக மனமுடிக்கப்படலாம், அவருடைய மார்க்கப்பற்று நல்லொழுக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படலாம். அப்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் முடிங்கன்னு மட்டும் சொல்லலை, அத்தகைய தகுதி உள்ள பெண்ணை முடித்து மனம் முடித்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். லாசிம் மல்சூம்னு அரபியில் சொல்லுவாங்க. இது நடந்தால் அது நடக்கும். இந்த தகுதி உள்ள ஒரு பெண் கிடைத்தால் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது அதற்கு பொருள். அதனால் தான் பெருமானார் இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதா அத்துன்யா அல் மராத்து ஸாலிஹா. இந்த உலகம் முழுவதும் சுகம் தரும் பொருள்தான், அதில் மிகச் சிறந்தது சாலிஹான நல்லொழுக்கம் நிறைந்த மனைவி. அவளுக்கு நிகர் ஒரு ஆண் வேறு பெரிய செல்வத்தை பெற்றுவிட முடியாது என்பது பொருள். அதனால் தான் சஹாபாக்களுடைய காலம், ஸல்லல்லாஹு காலம் சஹாபாக்களுடைய காலம் என்று சொன்னால் இதற்கு முக்கியத்துவம் இருந்தது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு நிக்கா முடிக்கிற போல தோணுதுங்கிறாங்க. ஆளை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கிறான், தோற்றம் நல்லா இல்லை, வித்தியாசமாக இருக்கிறான், கரடு முரடாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு போய் நான் அனுப்புறேன்னு சொல்லி பெண்ணுகளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போனவொன்னா இங்கே பெண்ணுடைய தகப்பனார் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட இப்படி நான் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்கள்கிட்ட அனுப்புனாங்க, உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடிச்சு தர்ற மாதிரி கேட்க சொன்னாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, என்ன அது நம்முடைய பெண்ணுடைய அழகு என்ன, இது என்ன இப்படி வந்து கேட்குறாங்களே, யோசிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. சரி, நம்ம வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம், கேட்கக்கூடாத இடத்துல கேட்டுட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இதுக்கு இடையில உள்ளுக்குள்ள இந்த தகவலை அவங்களுடைய மகனார் கேட்டிருக்காங்க. அவங்க அத்தாட்ட கேட்குறாங்க, வாப்பா யார் வந்தது, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்படி வந்தாங்க, எப்படிம்மா செய்ய முடியும், அதனால் நாங்கள் சும்மா இருந்துட்டோம், அவர் போயிட்டார். வாப்பா நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களே, என் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியத்தினால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒன்றை மறந்துட்டீங்க. அவங்கள அனுப்புனது யாருன்னு சொன்னாங்க, கவனிச்சிங்களான்னு கேட்டாங்க. அவங்க மாப்பிள்ளையா என்னை கேட்டது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்கள அனுப்புனது யாருன்னு சொன்னதை நீங்கள் உள்வாங்கவே இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனதாக சொன்னாங்களே, நீ என்ன இது எப்படி சரியாக இருக்கும், நீங்கள் வேண்டுமானா சொல்லுங்கள், பெருமானார் எனக்கு அந்த மணமகனை அனுப்பியிருக்கிறார்கள், ஒருவேளை நீங்கள் எங்கள் நபி எனக்கு தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையை விட சிறந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொல்லுங்கள். நான் யோசிக்கிறேன். இவங்களுக்கு விஷயம் புரியுது, மனசு கஷ்டமாயிருச்சு, வேகமாக வர்றாங்க. நபி அது வரலாறு விரிவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வந்து மாஃப் கேட்குறாங்க. அவங்களுக்கே கடைசியாக நிக்கா முடிச்சு வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எப்படிப்பட்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அனுப்புகிறார்களா, அதற்கு நான் தயார். புறத்தோற்றத்தில் எனக்கு எதிரான ஒரு சூழல் இருந்தாலும் சரி. இன்னொரு இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வலம் வர்றாங்க. ஒரு நாள் இரவில் கொஞ்ச நேரம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. ஒரு சுவரில் சாஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே நடக்கலாம்னு நினச்சி சாயிறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து 2 பெண்கள் பேசிக்கொள்கின்ற சத்தம் கேட்கிறது. வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஒரு முதிய குரலும் ஒரு இளம் குரலுமான சத்தம், 2 பெண்களின் சத்தம். ஒருத்தர் சொல்கிறாங்க, மகளே பாலில் தண்ணி ஊற்றுமா அப்படிங்கிறாங்க. பாலில் எப்படி தண்ணி ஊற்ற முடியும்? அமீருல் மோமினின் தடை செஞ்சுருக்கிறாங்களே, அது பெரும் குற்றமாச்சே, அவ்வளோதான், தெரிஞ்சால் தண்டிக்கப்படுவோம். எப்படிமா தெரியும்? நம்ம நடுராத்திரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அமீருல் மோமினுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஊற்று அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி அமீருல் மோமினுக்கு தெரியாமல் தண்ணியை ஊற்றிடலாம், அல்லாவுக்கும் தெரியாமல் தண்ணீர் ஊற்றிட முடியுமா பால்லன்னு சொல்கிறாங்க. இந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கூட இருந்தவங்ககிட்ட இந்த வீட்டை அடையாளப்படுத்திக்கங்க, நோட் பண்ணிக்கங்கன்றாங்க. மறுநாள் இந்த வீட்டுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீட்டுடைய டீட்டெயில் வேணும். அதே போன்று நான் எல்லாத்தையும் சுருக்கமாகவே சார் மறுநாள் அவங்களுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுடைய டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் இந்த வீட்டில் 2 ஏழை பெண்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். ஒருவர் தாயார், ஒருவர் மகள், வேறு யாரும் இல்லை. பால் கறந்து அதன் வழியாக தங்களுடைய பிழைப்பை நடத்துகிறார்கள். இவர்கள் தான் இப்படி பேசிக்கொண்டவர்கள். அதில் இளம் பெண் சின்ன பொண்ணுக்கு நிக்கா நடக்கலை, அந்த டீட்டெயிலையும் எடுத்துட்டான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கூப்பிடலை, தன்னுடைய ஆண் மக்கள் மகன்களை ஃபுல்லாக கூப்பிட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, நான் ஒரு நல்ல மணமகளை பார்த்துருக்கேன், நிக்காவில் எனக்கு ஒரு தேட்டம் இருக்குமானால் நானே நிக்கா முடிச்சுக்கிறவன். நான் அந்த ஸ்டேஜில் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை, என்னுடைய சூழல் அது இல்லை. அதனால நல்ல பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்கள் யாருக்கு வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு நிக்கா முடிச்சு தர்றேன்னு சொன்னாங்க. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அந்த நேரத்தில் நிக்கா ஆகலை. பாப்பா நான் நிக்கா முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் நிக்கா முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நிக்காஹ் நடந்தது. சகோதரர்களே, அந்த நிக்காஹின் வழியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி போற்றப்பட்டவர்கள்? 2ஆம் உமர் என்று போற்றப்பட்டவர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் 49 வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. 2 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவர்கள் நிறைவு செய்கின்ற பொழுது 2 வருஷத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. நிறைவு செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்களே இல்லை என்ற சூழலை ஏற்படுத்தினார். யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். பெரிய வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள், அனைத்தையும் அல்லாஹ்விற்காக துறந்தவர்கள். ஒரு கட்டத்தில் சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கு, நீங்க என்ன வச்சுட்டு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், இன்ன வலியல்லாஹு அல்லதி நஸ்ஸலல் கிதாப் வ ஹுவ யதவல்ல ஸாலிஹீன். வேதத்தை இறக்கி வைத்த ரப்பு தான் எனக்கு பொறுப்பாளன், சாலிஹீன்களுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அப்படித்தானே சொல்லியிருக்கான், வ ஹுவ யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அவன் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, என் பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு. அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? என் பிள்ளைகள் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இல்லையானால் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு நான் எதற்கு காசை விட்டுட்டு போகணும் அப்படின்னா. இன்னைக்கு மனிதன் எதிலே லாஜிக் பேசுறான், அவர்கள் பேசிய லாஜிக் இது. ஹஸரத் உமர் தான் நிக்கா முடிச்சு வைக்கிறாங்களே, அழகான பெண்ணு, நல்ல பெண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்களே, அந்த பெண்ணு கருப்பா சிவப்பாண்டே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் நல்ல பெண்ணு பார்த்துருக்கேன், உங்களுக்கு யாருக்கு வேணும் நிக்கா முடிச்சு தரேன்னு சொன்னா அவர்கள் நல்ல பெண் என்று சொல்வதற்கான அடையாள குறியீடு எது? தீன் தான், இறையச்சம் தான். எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன்? நம்முடைய தேர்விற்கு நாம் இதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த திருமணத்தின் வழியாக ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அந்த மணமக்களுக்கு தருகிறான். வேறு காரணங்களுக்கு தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது சில சமயங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. எனவே தேர்வு மிக சிறந்ததாக, தேர்வுக்கான நோக்கம் மிக சிறந்ததாக இருக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா நடந்துருச்சு. இந்த உலகத்தில் பொதுவாக நம்ம எல்லாரோடையும் நெருங்கி பழகிறது இல்லை. நான் உங்களோட ஒரு நாள் நெருங்கி பழகுவேன், அதுக்கடுத்து நான் போயிடுவேன், இன்னொரு தடவை நான் சந்திப்பேன். என்னை சந்திக்கும் போது நீங்கள் பேசுவீங்க, ஹஸரத் நல்லவங்க, நல்லா பேசுகிறாங்க, முகப்பத்தாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லலாம், சில காரணங்களையும் சொல்லலாம். இதை போன்று ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லோரோடும் நாம் 100% இரண்டரை கலந்திருப்பதில்லை. ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியையோ, மனைவி கணவனிடமோ இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று இல்லை,
24 மணி நேரமும் அவர்களோடு தொடர்பு இருக்கிறது. அப்படி தொடர்பு இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் யார் என்ற சுயரூபமும் தெரிகிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் யார் உங்களில் சிறந்தவர்? தங்களது குடும்பத்தில் சிறந்தவர். உங்களுடைய மனைவி சர்டிபிகேட் கொடுக்கணும், என் கணவர் நல்லவர் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். மனைவி சர்டிபிகேட் கொடுக்கணும். மனைவிட்டு எப்படி சர்டிபிகேட் வாங்க முடியும்? கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய 2 பக்கத்தையும் தெரிந்தவர்கள் அந்த பெண் ஒருத்தி மட்டும்தான். மீதி எல்லாரும் உங்களுடைய ஒரு ரோலை தான் பார்த்துருக்காங்க. சில சமயங்களில் இக்கட்டான நிலைக்கு தள்ளுவோம், கஷ்டப்பட்டு சபர் செஞ்சு பொறுமையா போயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய நேச்சர் அது இல்லை, சிரமப்பட்டு பொறுமையா போயிட்டாங்க. அதே இதை இன்னொரு தடவை செஞ்சு அவர் அப்படி பொறுமையா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு மனைவியின் நிலை, கணவனின் நிலை அது அல்ல. எப்படியும் அவருடைய சுயரூபம் தெரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். இந்த இடங்களெல்லாம் சமாளிக்கிறாங்கல்ல, அதுதான் விஷயம். இப்போ இந்த நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒழுங்குமுறைகளை கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் எப்படி நடந்துக்கணும், பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு வழிகாட்டுது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் எங்களுடைய மனைவி இடத்துல? ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடு. என்ன வார்த்தை தெரியுமா? துத்துயமாக இதா தாய்ந்த, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உணவு கொடு. அப்படின்னா என்ன? நீ உண்ற மாதிரி உணவு கொடு. நான் நிறைய சம்பாதிப்பேன், ஹோட்டலில் 5000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வருவேன், வீட்டில் மட்டும் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு குடும்பத்தை ஓட்டுன்னு சொல்ல வேண்டாம். அது சரியாகல, அது நியாயம் இல்லை. அது ஒரு நாளைக்கு எங்கேயாவது போய் இடிக்கும்னு அர்த்தம். நீ உண்ணுவதை போன்று உணவு கொடு, நீ உடுத்துவதை போன்று உடை கொடு, கண்ணியக்குறைவான நாகரிகமாக பேசு, கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பேசாது. இன்னைக்கு வாயை திறந்தாலே நரகமே கொட்டுது. இப்போ கேட்டால் நான் கோபத்தில் பேசிட்டேன், கோபத்தில் தான் பேசுவான், திட்டுவாங்க, சந்தோஷத்தில் திட்டுவாங்க. சகோதரிகளை எந்த வகையிலும் சரியாது. ஸல்லல்லாஹு அல் ஃபஹ்ஷு வல் பதாஅத்து மினன் நிஃபாக், கண்ணியக்குறைவான வார்த்தைகள், நாகரிகமற்ற வார்த்தைகள் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். ஸல்லல்லாஹு சொன்னார். அது பெரிய திறமையெல்லாம் இல்லை, திறமையெல்லாம் இல்லை. கண்ணியமான வார்த்தைகளை பேசணும். நீங்கள் திருத்துகின்ற நல்ல எண்ணமே இருந்தாலும் சரி, லைட்டாக ஒரு தட்டு தட்டினா ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, லைட்டாக ஒரு தட்டு தட்டினா சரியாயிருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, போலித்தனமாக தட்டலாம். அப்பொழுது கூட முகத்தில் கை வைத்து விடாதீர்கள். பெருமானாரின் வார்த்தை, வலா தஹ்ஜுருக்கில்லா ஃபில் பைத், நீங்கள் வீட்டில் வைத்து மட்டுமே கண்டிக்க வேண்டும், வெளியில் வச்சு கண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கிறது. அவரிடத்தில் குறை இருக்காதா? குறை இருக்கத்தான் செய்யும், குறையும் இருக்கும். நீ கண்டிக்கவும் செய்யலாம், மார்க்கம் அதை தடை செய்யவே இல்லை. ஆனால் 4 பேருக்கு முன்னால் நீ கண்டிக்க கூடாது. உனக்கு எப்படி தன்மானம், சுயமரியாதை இருக்கிறதோ அதை போன்றுதான் எல்லோருக்கும் உண்டு, அந்த பெண்ணுக்கும் உண்டு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகள். மோமின்களே, இந்த ஒரு குறைந்த இது ஒரு சிறந்த கணவனுக்காக பெரிய புத்தகம் வாலியமாக எழுதினாலும் கருப்பொருள் இந்த 5க்குள்ள நின்றோம், அவ்வளோதான். நீங்கள் பாருங்க, எங்கேயாவது நம்ம குடும்பத்தில் நம்முடைய மனைவி நம்ம மீது அதிருப்தியாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் பாயிண்ட். நேரடியாகவோ அல்லது இதனுடைய ஒரு கிளை பிரச்சனையில் ஒரு இடத்தில் நாம் தவறு இழைத்திருப்போம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவே இல்லையா? அப்படிலாம் கோபப்பட்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி இருக்கிறேன், எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொல்லுவாங்க. நீங்கள் வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆயிஷா அம்மாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்கிறாங்க, ஆயிஷா அம்மா ஜெயிக்கிறாங்க, அடுத்த தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது என்ன? இது அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு, அதோட என்ன ஓட்டப்பந்தயம், என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள், முதலில் மனைவிக்கு கணவனாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள், அந்த ரோல்லேருந்து வெளியே போயிடாதீங்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் வெளியில் வைங்க. வீட்டிற்கு வருகின்ற பொழுது, நான் பெரிய தொழிலதிபர், நான் எம்பி, நான் எம்எல்ஏ, நான் மினிஸ்டர், நான் தலைவர், நான் பொருளா, நான் எல்லாத்தையும் கலட்டி உள்ள வச்சுட்டு மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, பெற்றோர்களுக்கு பிள்ளையாக உள்ள வர வேண்டும். இதை செஞ்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் இங்கே காமிக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் என்பது அல்ல, என் மனைவிக்கு நான் கணவன், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்கிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, சில பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு கேட்டாங்க, மாஹாதி ஆயிஷா இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு.
யாரை சொல்ல இதனை என் பெண் மக்கள் சொன்னாங்க. சின்ன குழந்தைங்க பொம்மைகளை குழந்தைகளாக பாவிக்கும் அல்லவா, அதே ஸ்டைலில் சொன்னாங்க, இது என்னுடைய ஆதிக பனாத்தி யாரை சொல்லலாம், இது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு குதிரை இருந்தது, அந்த குதிரைக்கு ரெக்கை இருந்தது. சராசம் கேட்ட இது என்ன, இது குதிரை அப்படின்னாங்க. இது என்ன, ரெக்கைன்னு சொன்னாங்க. சலாசன் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, ஓஹோ ஃபரசுன் லஹு ஜனாஹான், ரெக்கை உள்ள குழந்தைகளும் உலகத்தில் உண்டோ அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக அடுத்த வினாடியில் திருப்பி பதில் சொன்னாங்க, அலம் தஸ்மா, யார சொல்ல உங்களுக்கு தெரியாது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரைகளுக்கு ரெக்கை இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலும் நபி சொல்லித்தானே தெரிஞ்சிருக்கணும், அது வேறு விஷயம். இங்கே நான் சொல்ல வருவது, என்ன பொம்மை இருந்தால் இருந்துட்டு போகுது, என்ன இது என்ன, அதுக்கு இருக்க பொம்மை குதிரைக்கு எத்தனை இருக்க இருந்தா என்ன, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள்? மனைவியை ஒரு கணவன் திருப்திப்படுத்த வேண்டியது அவனது தார்மீக கடமை. தார்மீக கடமை. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னிட்டு வர்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! தன்னை பெற்றெடுத்த பெற்றோர், தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன்னுடைய வசதியான வாழ்க்கை எல்லாமே விட்டுட்டு வருவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. உன்னை நம்பித்தானே வர்றாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? கூடுதல் கவனம் அல்லவா செலுத்தி இருக்க வேண்டும். அதான் சொல்ல, கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு ஆண் 25 வயசுல நிக்கா முடிக்கிறான், பெண்ணுக்கு 18 20 வயசு ஆகுது, அல்லது 27 வயசு அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. இங்க பாருங்க, இயல்பாக ஒரு ஆணுடைய இயல்பு அறிவு ஞானம் கூடியவன். இது அல்லாஹ் வச்சிருக்கிற நேச்சர். அவர்கள் நாகிசாத்து அக்லிம் மதீன், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரப்பு சில காரணங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். உனக்கு இயல்பிலேயே கொஞ்சம் கூடுதல். ரெண்டாவது, நீ ஒரு ஆண், வெளியில 4 இடத்திற்கு போகிறாய் வருகிறாய், பல்வேறு இடத்தில் பணி செய்கிறாய். உன்னுடைய முதலாளி உன்னை நாய் விரட்டு பேய் விரட்டி திட்டி அடிச்சு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து நீ இந்த நேரத்திலையும் இவ்வளவுதான் நீ மோல்டாக இருக்கிற. ஆனால் செல்லமாகவே வளர்க்கப்பட்ட ஒரு பெண், ஒரு நல்ல சூழலில் அன்பாக மட்டுமே வளர்க்கப்பட்ட ஒரு சூழலில் வளர்க்கப்பட்ட பெண், அனுபவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு பெண், இயல்பிலேயே சற்று குறைவான நிலையில் உள்ள ஒரு பெண், இவளிடத்தில் நீ எதிர்பார்ப்பதை போன்று உன்னை போன்று இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறாச்சுன்னு சொன்னார். எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்ப்பதே தவறு. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? என்னை விட அறிவில் குறைந்தவள், என்னை விட அனுபவத்தில் குறைந்தவள், எமோஷனானவள், உணர்வுகளுக்கு அடிமையானவள். அப்படி இருக்கின்ற பொழுது சில குறைகள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று நீ முடிவெடுக்க வேண்டுமே தவிர அதை பெரும் குற்றமாக்கி நீ தண்டிப்பதற்கு நினைக்க கூடாது என்பதால் அர்த்தம். அதை பெரிய குற்றமாக்கி விட முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். ரெண்டாவது சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் எந்த சூழலில் ஏற்படுகிறது அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாமாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உணவுப் பொருளை கொடுத்து விட்டாங்க. ஒரு சஹாபி கொண்டு வந்து பெருமானிட்ட கொடுக்குறாங்க. ஆயிஷாமாவுக்கு கோபம் வந்துடுது. நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இவங்க எதுக்கு கொடுத்து விடணும்? இயல்பான கோபம். கோபத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அன்கண்ட்ரோல் அந்த பொருளை தட்டிடுறாங்க. அது கீழே விழுந்து, உணவும் கீழே விழுந்துருது, பாத்திரமும் உடஞ்சி போயிடுது. அப்போலாம் மண் இது மாதிரியான பொருட்கள் தானே பாத்திரங்கள் இருந்து உடஞ்சிருது. தர்ம சங்கடம். இவங்க இப்படி நடந்துருச்சு. பக்கத்தில் யார் இருக்கா? சஹாபி கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? ஆயிஷாமா பற்றி தப்பாக நினச்சிருவாங்களே. ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? காரத்து உம்மிக்கு. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா நம்ம ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை பெற வேண்டும். காரத்து உம்மிக்கு என்ன வார்த்தை? அளந்தெடுத்த வார்த்தை. அளந்தெடுத்த வார்த்தை அல்ல, வஹீன் வார்த்தை. அல்லாஹ் சொல்வான், என் நபி எப்பொழுதும் தன்னுடைய மன இச்சைக்கு தகுந்தவாறு பேச மாட்டார்கள். மனம் விரும்புகின்ற படி பேசுபவர்கள் நபி அல்ல. இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர்கள் பேசுவதெல்லாம் வஹீ. சகோதரர்களே, அதனால தான் அந்த வார்த்தை சொன்னாங்க. உங்களுடைய தாயார் ரோஷப்பட்டு விட்டார், உங்கள் தாயார் ரோஷப்பட்டு விட்டார். என் மனைவின்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு அவங்களோட சேர்க்கணும். உங்க உம்மான்னு சொல்லணும், காரணத்தையும் சொல்லணும். டீசெண்டான ரோஷப்பட்டுட்டாங்க, நியாயம் அதுதான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் செய்தது சரியான்னு கேட்டால் சரியல்ல, தட்டி விட்டது சரியல்ல, அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு, அதெல்லாம் கரெக்ட் இல்லை தான். ஆனாலும்
இந்த ஒரு தவறு நிகழ்ந்துச்சு, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதை அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து பார்த்தால் அது வேறு, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வருகின்ற பொழுது அது பெருந்தன்மையாக விடப்பட வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் நமக்கு தருவதற்காக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் சில வரலாறுகளை ஏற்படுத்துகிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமான அன்பு மரியாதையும் கொண்டவர்கள் மோமின்களை. அப்போ இப்படி ஒரு ஆண் நடந்து கொள்ள வேண்டிய சில முறைகள், இதில் சில ஒழுங்குகளை பேணி நடக்கணும். அதே போன்று பெண்களும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பெண்களும் பேணி நடக்கணும் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு உலகத்தில் அவர்களை விட சிறந்தவர்கள் வேறு ஒன்றும் இல்லை என்று குறிப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறந்த பெண்களுக்கு இலக்கணமாக 3 சொன்னாங்க. இன் நவர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் பார்த்தாலே சந்தோஷப்படுத்துவார். ஒயின் அமரஹா அதாஅத்துஹு, கணவன் சொன்னால் உடனடியாக கட்டுப்படுவார். ஒயின் காபா அன்ஹா, அவன் வெளியூரில் இருந்தால் நஸஹத் ஃபீ மாலிஹி வ நஃப்ஸிஹா, அவனது பொருளையும் பாதுகாப்பால் தனது கற்பையும் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சிறந்த பெண்ணுக்கு இலக்கணம் எழுத வேண்டுமானால் எவ்வளவு பெரிய புத்தகம் எழுதினாலும் சரி, கருப்பொருள் இந்த 3ஆகத்தான் இருக்க முடியும். சலாஸ் வார்த்தை பாருங்க, பார்த்தாலே சந்தோஷப்படுத்துவார். இதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பார்த்தாலே சந்தோஷப்படுத்துதல் என்பதற்கு அவள் புன்முறுவலோடு வரவேற்பாள், தன்னை அலங்கரித்துக் கொள்வாள், பிரச்சனைகளை முன்வைக்க மாட்டாள். இன்னைக்கு வீட்டுக்கு போறான் ஒரு ஆண், பல கஷ்டத்துக்கு பின்னால வீட்டுக்கு போறான், வீட்டுக்கு போகும் பொழுதே முகத்தை உருண்டு ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்கலாம், அது நியாயமானதாக கூட இருக்கலாம், அது வேறு. ஆனா இவன் போகும் பொழுது அந்த பெண் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கா. இவன் பார்த்த உடனே என்னடா அப்செட் ஆயிடும். அந்த கோபம் அவளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தன் கணவனிடத்தில் காண்பிக்க கூடாது, காண்பிக்கிறார். சில சமயங்கள்ல பிரச்சனைகள்லாம் ஒண்ணு இல்லை, இவன் பார்க்கறான் ஒரு பாடாவதி நைட்டு, அழுக்கடைஞ்ச ட்ரெஸ், அதை பார்த்தாலே நல்லா இல்லை, இப்படி இருந்தால் இதுவும் தவறுன்னு சொல்றாங்க. எல்லாமே தவறு. அவளுடைய கேரக்டர் வலியின் காரணமாக சந்தோஷப்படுத்தவில்லை என்று சொன்னாலோ, அல்லது அவளுடைய ட்ரெஸ் கோடு, இதை நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை, இருக்காங்களா? பெண்கள் இருந்தால் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, விவாகரத்திற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக பெண்களுடைய தூய்மையின்மை, அதே போன்று ஆண்களின் தூய்மையின்மை. ஏன்னா ஒரு தரப்பை மட்டும் சொல்லக்கூடாது. சில பேர் நம்ம சுத்தமாக, நான் சிகரெட்டு குடிப்பேன், நான் என்ன வேண்டுமானாலும் குடிப்பேன், இது என்ன நியாயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல படுப்புக்கிற பொழுது மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் படுப்பாங்கன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சுட்டு படுப்பாங்க. ஒவ்வொரு தொழுகைக்குடைய நேரத்திலையும் மிஸ்வாக் செய்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மிஸ்வாக் செய்வாங்க? இதையும் தாண்டி தூங்க செல்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்கிறாங்க. ஏன் தூங்க செல்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்யணும்? நீ உன் மனைவிடத்து நெருக்கத்தை ஏற்படுத்துவாய், உன் வாயிலிருந்து எந்த வாடை வரக்கூடாது என்று சொன்னால், அந்த நபியின் உம்மத்தினரை நமக்கு மட்டும் எனக்கு ஒரு ரூல், நான் சின்ன பிள்ளைலேருந்தே பீடி பழகிட்டேன், சிகரெட் பழகிட்டேன்னு சொன்னால் அது நமக்கு எல்லா வகையிலும் கெடுதி தான், அது தூக்கி வீசப்படப்பட வேண்டிய பொருள். அதே போன்றுதான் பெண்களும் சரி, அவர்கள் தூய்மை நிலையில் இல்லாமல் இருப்பது ஒரு ஆணுக்கு ஒரு வகையான வெறுப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அழகு என்பது யாருக்கானது? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நல்ல நீட்டாகி என்னென்னா ட்ரெஸ் போட்டு போகிறோம், அப்படி போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, சிம்பிளாக போனால் போதும். ஆனால் உங்களுடைய அழகு, உங்களுடைய அத்தனை பேர்களையும் காண்பிக்கப்பட வேண்டியவன் கணவன். ஆனால் அவன் பார்த்தா மூடு இருந்தால் கூட அவனுக்கு போகிற அளவுக்கு சூழல்கள் வருகிறது என்று சொன்னால் இது எந்த வகையான, அதாவது இது புரியணுங்கிறக்காக சொல்லும். இது உண்மை, அது விளங்கித்தான் ஆகணும். பெண்கள் தங்களுடைய ட்ரெஸ் தாங்கள் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும், உடைகளை சுத்தமான உடைகளாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, அவர்களது குடும்ப வாழ்க்கைக்கு கூட இது இடையூறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு சொன்னா கேட்டுக்கங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், சமம் தான். இப்ப நிறைய ரீல்ஸ் என்னென்னலாம் போடுறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, நம்ம முஸ்லீம் பிள்ளைங்களும் வர்றாங்க, என்னமோ பெரிய உலகளாவிய சாதனை பண்ணிட்டதா நினைச்சிட்டு வர்றாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவங்களுடைய ட்ரெஸ் கோடு பாடாவதி ஆகுது காலப்போக்கில். கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, ஒரு மாதிரி அது பண்ண சொன்ன உடனே 4 பேர் லைக் போட்ட உடனே அதுக்கடுத்து தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத ட்ரெஸ் கோட், பனியனை போட்டுக்கிட்டு அசிங்கமாக ஒரு பெண் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொன்னால் இது யாருடைய அடையாளம்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹா அதாஅத்து, கணவன் சொன்னால் கேளுங்கள், என்ன விஷயத்தை சொன்னாலும் சரி கேளுங்க. சில சமயத்தில் தவறாக இருக்கு கேட்டுக்கங்க, அப்புறம் அவன் நல்ல மூடில் இருக்கும்போது சொல்லுங்க, நீ இப்படி சொன்னீங்க அது நியாயமா படலை, ஆனாலும் உங்களுக்கு சொல்ல முறியடிக்க கூடாதுங்கிறக்காக நான் ஒன்றும் பதில் சொல்லலை, கேட்டுக்கிட்டேன், ஆனால் நீங்களா சொல்லுங்க இது கரெக்டானு சொல்லுங்க. இப்படி ஒரு பெண் சொல்லி பார்க்கட்டும், அந்த கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரி, நான் தான் கோவப்பட்டேன், நான் அவசரத்தில் சொல்லிட்டேன், நான் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், நீ இதை பெருசாக எடுத்துக்கிறாத. இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கான அடையாளம். உடனே நீ என்ன சொல்றது, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இப்படி சொன்னால் அவன் தவறுன்னு ஏற்றுக்குறானா? ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டான், அவன் திரும்ப பிரச்சனை பண்ணுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹா அதாஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. மூணாவது சொன்னாங்க, அவன் வெளியூரில் இருந்தால் அவனது பொருளையும் தனது கற்பையும் பாதுகாத்துக் கொள்வார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் வெளியூரில் இருக்கிறான், எதற்காக இருக்கிறான்? இதில் நிறைய பேர் இருக்கணும் வெளியூரில், குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க, அவங்க நம்ம நேரடியாக பார்த்துருக்குறோம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக ஊரில் இருக்கும், அந்த பாடி மட்டும்தான் வெளியூரில் இருக்கும். இப்போ பரவாயில்ல, மொபைல் பேசுறதுல பெரிய அளவில் காசு போகிறதில்ல. ஒரு நேரத்தில் காசு பயங்கரமாக செலவாகும், சம்பாதிக்கிற காசில் கணிசமான காசை ஃபோன் பேசி செலவு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் மனைவி மக்களை விட்டுட்டு பிரிய முடியாத நிலை. இவ்வளவே அவன் இவ்வளவு தியாகம் பண்ணுறது யாருக்காக? உங்களுக்காகத்தானே தியாகம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புகிற காசை நீங்கள் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பொருளை பாதுகாத்துக்கங்க, அவனுடைய பொருளை பாதுகாக்கணும். சில ஆண்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஊருக்கு வர்றாங்க, ஊருக்கு அவன் நினைச்சிட்டு வர்றான், இவ்வளவு பணம் அனுப்பியிருக்கேன், இத்தனை சில லட்சங்கள் இருக்கும்னு. இங்கே பார்த்தா கொஞ்ச நாளில் ஒன்றுமே இல்லை. கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்க, செலவாயிருச்சுண்டு. இப்போ இவனுக்கு என்ன ஆகுது? ஒரு பக்கத்தில் கோபம், காசு போயிருச்சுங்கிற கவலை, இன்னொரு பக்கத்தில் கோபம். சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்? அந்த வாழ்க்கையும் அந்த இடைப்பட்ட கொஞ்ச நாள் லீவு நாளுடைய வாழ்க்கையை கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எனவே பெருமானாரின் வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண்ணை மன் ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் பஅலஹா ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷாத். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண் ஐந்து நேரம் சரியாக தொழுது, 5 நேரம் சரியாக தொழுது, மன் ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா, ரமலானின் நோன்பு வைத்து, வ அதாஅத் பஅலஹா, கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால், ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷாத், சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் செல்லட்டும். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. இதெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டால், இந்த மெத்தேடு பின்பற்றப்படுகின்ற பொழுது நாம் இன்று பார்க்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள், தலாக்கு, ஹுலு, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்படும். இதில் இன்னொரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், பெண்களை ஆணை அல்லது பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களின் ரோல் சில சமயத்தில் வித்தியாசமாக மாறிவிடுகிறது. பெண்ணை பெற்றெடுத்த பெண் அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த 24 மணி நேரமும் ஃபோன் முதல்ல இது தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, அது என்ன, இது என்ன, முதல்ல 5 நிமிஷம் நல்ல விஷயமா கேட்குற மாதிரி தெரியும். 6வது நிமிஷத்துலேருந்து பலா முசீபத்து ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க யார் வந்தது, என்ன பேசுனாங்க, தேவையே இல்லாத விஷயம். 2வது, அது பேசுகிறதே தவறு. 2வது, சில சமயத்தில் தவறான ஐடியாக்கள் சொல்லும். நீ இப்படிலாம் கட்டுப்பாட்டுலாம் இருக்காத, உன் மாப்பிள்ளை வந்தோன்னே இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு சொல்லுவான். என்ன நம்மளாம் பிரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த தேவையில்லாத பிரச்சனைகள். அதே போன்று சில சமயத்தில் ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியறதில்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நிக்காஹ் பண்ணது பின்னால என் பையனுக்கு என் மேல இருந்த முகப்பத்து போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா போகாது. இது வேற முகப்பத்து, அது வேற முகப்பத்து. ஆண் பேலன்ஸ் பண்ணணுங்கிறது வேறு, மனைவின் மீது இருக்கக்கூடிய முகப்பத் என்பது வேறு, உம்மாவின் மீது இருக்கிற முகப்பத்து வேறு. இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, குழம்பிக்கிறாங்க. அதனால பையன் தன்னை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு வகையான எண்ணத்தில், அல்லது தன் மீது இருக்கக்கூடிய அன்பு குறைஞ்சிருச்சிரோங்கிற பொறாமையில் சில சமயத்தில் ஏதாவது ஏடாகூடமாக அவர்கள் நடக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. பெற்றோர், அதனால தான் சொல்லப்படும், பெற்றோருடைய ரோலும் மிக முக்கியமானது. பெற்றோருடைய ரோல் மிக முக்கியமானது. ஒரு பெண்ணிட்ட சொன்ன, நீ போயிட்டு, அவர்கள் தான் உன்னுடைய தாய் தந்தையை போன்று, அவர் தான் உனக்கு எல்லா பொறுப்பு, கணவர் தான் உன்னுடைய எல்லா பொறுப்பும்,
சும்மாவெல்லாம் இது பண்ணிக்கிட்டா இருக்க முடியாது, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்காத. இப்படி சொன்னா ஒரு பெண் திருந்துவார்கள். முடிஞ்சா இரு, முடியலைன்னா வந்துரு, அப்படி சொல்ல முடியாது. அதே போன்று ஒரு ஆணிட்ட ஒரு தந்தை சொல்லணும், தாயார் சொல்லணும், டேய் முதல்ல ஊர் சுத்தினதுதான் இருக்கட்டும், மரியாதை 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும். நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் தனியாக இருக்கிறா, நைட்டு எப்படி இருக்க முடியும்? ஒரு குழந்தை இருக்கு, அதை வச்சுட்டு எப்படி? நம்ம சொன்னோம், தாய் சொல்லணும், தந்தை சொல்லணும், நம்முடைய நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை திட்டணும். இப்படித்தான் நடக்கணும். நீ என்ன பெருசா இந்த மாதிரி சண்டை போடுற, ஓவரா பேசுற, நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாயிட்டியோ, அது எப்படி பேச முடியும்? என்னடா நியாயம் இருக்கு? இப்படி கேட்டு பாருங்க, மாஷா அல்லாஹ், அந்த குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி இருக்கு. நாமே அவனுக்கு தவறான ஐடியா கொடுக்கிறது, அவனை நம்ம மிஸ்கைட் பண்றது, அவனை ஒரு வகையான அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது, இவைகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். அவர்களுக்கு மத்தியில் அந்த அன்னோனியம் கெட்டுரும், முகப்பத்து கெட்டுரும், இடைவெளி ஏற்படும். இந்த இடைவெளி பெருசாகின்ற பொழுது அது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நிற்கும். ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கும் இதெல்லாம் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரிங்கிறதுனால அல்லாஹ் சில விஷயங்களை ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மத்தியில் சின்ன வருத்தம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா தற்செயலாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா நமக்கு பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, இதை உங்கள் அத்தாட்ட சொல்லிடுவோமா, சொல்லி நம்ம பிரச்சனையை என்னன்னு பஞ்சாயத்து கேட்டுருவோமான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, மாமனார்கிட்ட பிரச்சனையை கொண்டு போனால் ஜட்ஜ்மெண்ட்டு முதவே எழுதுன மாதிரி தான். யாருக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்கும்? யாருக்கு இருக்குமா? மகளுக்கு சாதகமாக தான் சொல்ல போகிறாங்க. அப்படி தானே நேச்சர் இருக்கு. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அபூபக்கர் நாயகத்திட்ட பிரச்சனையை சொல்லுவோமா? சொல்லலாம். சரி. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, நல்லா கவனமாக கேளுங்க, ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். யார் முதல்ல சொல்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க, உண்மையை தான் சொல்லணும்னாங்க. நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் அதை தான் சொல்ல வர்றேன், எதையும் அவருடைய இடத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும். நபியை பார்த்து உண்மை சொல்லுங்கள் என்று சொன்னால் அதை விட குற்றமான வார்த்தை வேறொன்றும் இல்லை. ஆனால் மனைவி என்ற அடிப்படையில், அவங்க மனைவி, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல், அந்த ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் படிச்சு தர்றான். நம்ம விளங்க வேண்டியது அது மட்டுமே. ஆனா நம்ம இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சொல்றதுல, இதுக்கிடையில வேற பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அமைதியா இருந்தாங்க. அபூபக்கர் நாயகம் பலார்ந்து ஒரு அறை விட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு ரேட்டு விளக்கம் சொன்னதுனால, நீங்க சொல்லுங்க, உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி வாய் மூடுறதுக்கு இடையில பலார்ந்து ஒரு அறை அடித்தது நபி அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடிச்சாங்க. அதுதான் கரெக்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸ்டேஜ் வந்து பார்க்குறாங்க. ஒரு மனைவி கோபத்தில் இருக்காங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க, இது சாதாரணமான விஷயம். ஆனாலும் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் தன் மகள் இப்படி ஒரு தவறு செய்வதை, ஒரு சின்ன, அது என்ன நியாயமாக இருந்தாலும் சரி, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது என்று கண்டிக்கின்ற பொழுது, மாஷா அல்லாஹ், அது எங்கே இருக்கு? கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு பின்னால் வந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க. ஒரு பின்னால் கிண்டலாக ஒரு தடவை சொல்லுவாங்க, நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஆயிஷா அன்னைக்கு மட்டும் நான் இல்லைன்னு வச்சுக்க, நீ காலி அப்படின்னு சொன்னாங்க. உன்னை அடித்து துவச்சு எடுத்துருப்பாங்க, நான் இருந்ததுனால நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. மோமின்களே, பெருமானார் எதுக்கு இதை சொல்ல வரோம்? ஆண்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம சகிச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லையே. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரோல் மாடல் தான். நாம் தொழுவதற்கு, நோன்பு வைப்பதற்கு மட்டும் ரோல் மாடல் அல்ல, நமது மனைவியிடத்தில் நாம் உறவு கொள்வதற்கும், மனைவி கணவனிடத்தில் உண்டான அந்த கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்விலும் சரி, குழந்தைகள் வளர்ப்பிலும் சரி, 2 குடும்பங்களுடைய இணைப்பிலும் சரி, அனைத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல் தான். இந்த ஒரு சின்ன சின்ன அணுகுமுறைகளை நாம் முறையாக பின்பற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வின் பேரருளால் அந்த குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது, மகிழ்ச்சிகள் ததும்பும், நிம்மதிகள் ததும்பும், சந்தேகமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நான் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிருந்தேன், பட் ஆனால் அதற்கான அது இன்னொரு பார்ட்டு தான். அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு அடுத்து ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில், எடுத்த உடனே கூட தலாக்குக்கு போயிட முடியாது.
அதற்கு முன்பு என்னென்ன ஸ்டேஜ் அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணணும், ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்தெந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், தலாக் ஒரு நிர்பந்தமே வந்தாலும் கூட தலாக்குடைய கேட்டகரி என்ன, அதில் பிரச்சனை இல்லாத வகைகள் எவ்வளவு இருக்குது, எந்த முறை இருக்குது, இந்த முறைகளை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதும் நோக்கமாக இருந்தது. ஆனால் டைம் ஆயிடுச்சு, நேரத்தின் அருமை கருதி நான் இப்போ ஏன் அதை போய் சொல்லுவானே, அல்லாவை பார்த்து சொல்கிறான், அந்த ஸ்டேஜுக்கு இப்போ போக வேணாம், செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சால் அப்படி ஒரு தேவையே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு இன்டைரக்டாக ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் நசீபாக்கட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமது உயிரின் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக கொண்டு நாமும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் வாழ்ந்து இன்று இந்த உலகம் சந்திக்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் சந்திக்கக்கூடிய தலாக், குலு போன்ற பிரச்சனைகள் முழுக்க மினிமைஸ் ஆகி ஒரு அமைதியான ஒரு சூழலை இஸ்லாமிய குடும்பங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.